எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 8th தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. 8th தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. முதல் கேள்வி, ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது. ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து, காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை என்று குறிப்பிடும் நூல் நன்னூல். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய எனும் பண்புருபு மறைந்து வருவது இருபெயரொட்டு பண்புத்தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய எனும் பண்புருபு மறைந்து வருவது இருபெயரொட்டு பண்புத்தொகை. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அடுத்த 5வது கேள்வி, பொறுத்துக. பெயரச்ச தொடர் எழுதிய பாடல். வினையச்ச தொடர் பாடி முடித்தான். வினைமுற்று தொடர் வென்றான் சோழன். எழுவாய் தொடர் கார்குழலி படித்தாள். விழித்தொடர் புலவரே வருக. அப்போ எழுதிய பாடல் பெயரச்ச தொடர், பாடி முடித்தான் வினையச்ச தொடர், வென்றான் சோழன் வினைமுற்று தொடர், எழுவாய் தொடர் கார்குழலி படித்தாள், புலவரே வருக என்பது விழித்தொடர். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்த 6வது கேள்வி, அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அடுத்து 7வது கேள்வி, பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்டவித்து எஞ்சாமை நாறுக நாரார என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தகடூர் யாத்திரை. பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்டவித்து எஞ்சாமை நாறுக நாரார என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரையில் எந்த நாட்டு மன்னனின் சிறப்பு பற்றி கூறப்படுகிறது? சேரர். அடுத்து, சரியான கூற்றை தேர்ந்தெடு. தகடூர் என்பது இன்றைய சேலம் கிடையாது, தவறு. என இன்றைய தர்மபுரி தான் தகடூர். தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் சேக்கிலார், தவறு. அப்ப கூற்று 1 மற்றும் 2 தவறு. அடுத்து 10வது கேள்வி, பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன். வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார்? தொல்காப்பியர். சிலப்பதிகாரத்துக்கு இளங்கோவடிகள். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். அதாவது கூலவாணிகன். சீத்தலை சாத்தனாருக்கு தான் கூலவாணிகன் என்ற பெயர் உண்டு. அதை கூறியவரே இளங்கோவடிகள் தான். 12வது கேள்வி, முடியுடைய
மூவேந்தர்களில் யார் பழமையானவர்கள்? சேரர்கள். சேரர்கள். அடுத்து, போந்தை வேம்பே ஆரென வரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். தொல்காப்பியம். போந்தை வேம்பே ஆரென வரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். அடுத்து 14வது கேள்வி. சேரர்களின் நாடு குடநாடு. சரி. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சரி. அப்ப கூற்று 1 மற்றும் 2 சரி. 15வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. சேரர்களின் கொடி மீன் கொடி. தவறு. சேரர்களுக்கு உரிய பூ அத்திப்பூ. தவறு. அப்ப கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஏன்னா சேரர்களின் கொடி வில்லம்பு. மீனுங்கிறது பாண்டியர்களோட கொடி. புலிக்கொடி சோழர்கள். கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர். கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞர். கார்மேக கவிஞர். கடம்பர் எனும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள். கடம்பர் எனும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் சேரர்கள். சேரர்கள். மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனை மறுக்குந்து என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள நூல். மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனை மறுக்குந்து. புறநானூறு. அடுத்து 19வது கேள்வி. சேர நாட்டில் விலையை கணக்கிட அடிப்படையாக கொண்டது நெல். சரி. சேர நாட்டில் நெல்லுக்கு இணையான மதிப்பை பெற்றிருந்த பொருள் எள். தவறு. கூற்று 1 சரி 2 தவறு. அடுத்தது 20வது கேள்வி. நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொள்ளிரோவென சேரிதொரும் நுவலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். அகநானூறு. அகநானூறு. அடுத்து பாருங்க, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கும் மாவட்டம். திண்டுக்கல். திண்டுக்கல். அதே மாதிரி மஞ்சள் மாநகரம் ஈரோடு. ஜவுளி மாநகரம், அதாவது என்ன சொல்ற, துணிகளின் மாநகரம்னா திருப்பூர். முட்டை மாநகரம் நாமக்கல். இந்தியாவின் முதல் ஆயத்தாடை பூங்காவான நேதாஜி ஆயத்தாடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருப்பூர். இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது? சேலம். சேலம் ஜவ்வரிசி. கரூரை அதாவது தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் யார்? தாலமி. கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் தாலமி. ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு. அமராவதி. ஆண்பொருணைனா அமராவதி. காலம் உடன் வரும் என்ற சிறுகதையை எழுதியவர். காலம் உடன் வரும் என்ற சிறுகதையை எழுதியவர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது கால சுமைதாங்கி. கால சுமைதாங்கி. அடுத்து, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதனை
நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதனை உயிரீற்று புணர்ச்சி என்பர். உயிரீற்று புணர்ச்சி என்பர். வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதனை மெய்முதல் புணர்ச்சி என்பர். மெய்முதல் புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். 3 வகைப்படும். ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது. அகராதி. அகராதி. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புறநானூறு. தோல் கருவிக்கு உதாரணம். தோல் கருவிக்கு உதாரணம் முழவு முரசு. முழவு முரசு. சரியான கூற்றை தேர்ந்தெடு. பெரிய உடுக்கைக்கு தவண்டை என்று பெயர். சரி. சிறிய உடுக்கைக்கு குடுகுடுப்பை என்று பெயர். சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. தண்டுடுக்கை தாளந்தக்கை. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்ற வரியை இயற்றியவர் யார்? தண்டுடுக்கை தாளத்தக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்ற வரியை இயற்றியவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அடுத்து சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருப்பாவை. திருப்பாவை. சாளராவின் வேறு பெயர் என்ன? சாளராவின் வேறு பெயர் பாண்டில். பாண்டில். சங்கொடு தாரை காலம் தளங்கொளி முழங்குபேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி நிமிலை தட்டி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் சங்கொடு தாரை காலம் தளங்கொளி முழங்குபேரி வெங்குழல் பம்பை கண்டை வியந்துடி நிமிலை தட்டி. இதுக்கு பெரிய புராணம். அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. எல்லா இசைக்கருவிக்கும் அடிப்படை தளம். எல்லா இசைக்கருவிகளுக்கும் அடிப்படை தளம் மத்து கூட்டல் தளம். மத்தளம் என்று கூறியவர் சம்பந்தர். தவறு. அப்போ இது சரி. எல்லா இசைக்கருவிகளுக்கும் அடிப்படை தளம் மத்தளம். அப்போ கூற்று 1 சரி, ஆனால் 2 தவறு. அடுத்து மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத. பாருங்க, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். மாக்கண் முரசம் என்று கூறும் நூல் மாக்கண் முரசம் என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. மன்னமை முழவு பற்றி கூறும் நூல் மன்னமை முழவு பற்றி கூறும் நூல் பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படை. களை உணக் கிழிந்த முழவுமருள் பெரும்பலம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் களை உணக் கிழிந்த
முழவுமருள் பெரும்பலம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. பேரியால் 21 நரம்புகளை கொண்டது. சரி. மீன் வடிவில் அமைந்த மகரையால் 19 நரம்புகளை உடையது. மிகச்சரி. அப்ப கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்து வீணையானது எத்தனை நரம்புகளை கொண்டது? வீணையானது எத்தனை நரம்புகளை கொண்டது? 7 நரம்புகளை கொண்டது. பரிவாதினி என்னும் வீணை எப்பல்லவ மன்னன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது? மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து வருவது? தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர். அடுத்து திருவாசகம் படித்தான் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை 4ஆம் வேற்றுமை தொகை தவறு என திருவாசகத்தை படித்தான் 2ஆம் வேற்றுமை தொகை. தலை வணங்கு என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை 3ஆம் வேற்றுமை தொகை. சரி. அப்ப கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. நன்றி.